வணக்கம். தமிழாரத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். இரணைமடு குள நீரை ஏன் யாழ் மக்களுக்கு வழங்க முடியாது? அர்ஜுனா பகிரங்க கேள்வி. யாழ்ப்பாண நகரில் நகைக்கடை ஒன்றில் பாரிய கொள்ளை. பிரதமருக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். வடக்கு மக்கள் இராணுவத்தினரின் காணிகளை விடுவிக்க கோரவில்லை. வேதநாயகன். இறக்குமதி அரிசி விடுவிப்பு மீண்டும் ஆரம்பம். இஸ்ரேல் வான்வழி தாக்குதலில் ஊடகவியலாளர்கள் 5 பலி. கொழும்பில் திடீரென தீப்பற்றி எரிந்த முச்சக்கர வண்டியால் பரபரப்பு. உச்சம் தொட்டு தங்க விலை வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல். வவுனியாவில் உணர்வெழுச்சியுடன் அனுஷ்டிக்கப்பட்ட சுனாமி நினைவு தினம். இஸ்ரேலை நோக்கி வந்த ட்ரோன்கள் பகிரங்கமாக மிரட்டல் விடுக்கும் ஹவுதி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் C102. தொடர்பென விரிவான செய்திகள். இரணைமடு குளத்திலிருந்து விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் நீருக்கு மேலதிகமாக வெளியேற்றப்படும் நீர் கொள்வனவினை யாழ் குடிநீர் திட்டத்துக்கு பயன்படுத்துவது தொடர்பிலான கோரிக்கை ஒன்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவால் முன்வைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. கிளிநொச்சி இரணைமடு குளத்தில் 37 கன அடி நீரை சேமித்து வைக்க முடியும். ஆனால் தற்போது 27 கன அடி நீரே நிரப்பப்பட்டுள்ளது. இதுவரை காலமும் யாழ் மாவட்டத்துக்கு மேலதிகமாக வெளியேறும் நீரினை ஏன் கொண்டு செல்வதற்கான சரியான திட்டம் வகுக்கப்படவில்லை. இதனை சரியான அளவில் பயன்படுத்துவதன் மூலம் யாழ்ப்பாணத்திற்கு தேவையான நீரினை வழங்க முடியும். இதில் அதிக அரசியல் பின்புலங்கள் காணப்படுகிறது. இந்த நீர் விநியோக திட்டத்தில் எவ்வித அரசியல் லாபத்தையும் எதிர்பார்க்காமல் மக்களின் நலனுக்காக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார். யாழ்ப்பாண நகரில் உள்ள நகைக்கடை ஒன்றில் மேற்கூரை உடைக்கப்பட்டு செவ்வாய்க்கிழமை நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக கடை உரிமையாளரால் நேற்று யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ருகுணை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் சுஜீவ அமரசேனவே இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். அவர் தனது மனுவில் ருகுணை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பதவியிலிருந்து தான் அகற்றப்பட்டமையானது ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருடன் தொடர்புடைய அரசியல் காரணங்களின் அடிப்படையில் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் கல்வி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் ஹரணி இந்த வழக்கின் மூலம் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ளார். அத்துடன் கல்வி அமைச்சின் செயலாளர், பல்கலைக்கழக ஆசிரியர் கூட்டமைப்பு ஆகியோர் ஏனைய பிரதிவாதிகளாக அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மக்கள் இராணுவத்தினரின் காணிகளை விடுவிக்க கோரவில்லை என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். அவர்களின் சொந்த காணிகளை விடுவிக்க கோருகின்றார்கள் என்ற தெளிவுபடுத்தலை தென்னிலங்கை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுமாறு என்னை சந்தித்த தென்னிலங்கையைச் சேர்ந்த சிவில் சமூக குழுக்களிடம் தெரிவித்துள்ளேன் என வடக்கு மாகாண ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். இங்கு காணிகள், வீதிகள் விடுவிக்கப்பட்டதும் தென்னிலங்கையிலிருந்து சில தேவையற்ற கருத்துக்கள் வெளியிடப்பட்டு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றன. தென்னிலங்கை மக்களுக்கு இங்கு நடைபெறுவது என்ன என்ற உண்மையை தெளிவுபடுத்துமாறு என்னை சந்தித்த தென்னிலங்கையைச் சேர்ந்த சிவில் சமூக குழுக்களிடம் தெரிவித்திருக்கின்றேன். வடக்கு மக்கள் எல்லோருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். விரைவில் சாதகமான விடயங்கள் நடக்கும் என நம்புகின்றேன் என்று ஆளுநர் தெரிவித்துள்ளார். நிறுத்தப்பட்டிருந்த இறக்குமதி அரிசி தொகை விடுவிப்பு இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி இலங்கைக்கு அரிசியை இறக்குமதி செய்த வர்த்தகர்கள் இன்று காலை முதல் அரிசியை விடுவித்துக் கொள்ள முடியும் என சுங்க ஊடக பேச்சாளர் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகம் சிவலி அருட்கொட தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் அரிசி பிரச்சினைக்கு நிர்வாகம் கடந்த டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரையில் தனியார் துறை வர்த்தகங்களுக்கு தேவையான அரிசியை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டதோடு அக்கால பகுதியில் 67,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எவ்வாறாயினும் அண்மையில் நடைபெற்ற அமைச்சரவையில் அரிசி இறக்குமதிக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் ஜனவரி 10ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டதுடன் அதற்கான வர்த்தமானி அறிவித்தல் கடந்த 24ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதன்படி இன்று முதல் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் அரிசி மீண்டும் விடுவிக்கப்படும் என சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஊடகவியலாளர்கள் 5 உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளது.
5 ஊடகவியலாளர்கள் அவர்களின் ஒளிபரப்பு வான் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியதில் கொல்லப்பட்டனர். மருத்துவமனையில் நடந்த நிகழ்வுகளை பத்திரிகையாளர்கள் செய்தியாக்கிக் கொண்டிருந்த போது குறித்த வாகனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதேவேளை இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு போலந்து செல்ல உள்ள நிலையில் அவர் போலந்து வந்தால் நிச்சயம் கைது செய்யப்படுவார் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.